கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். மார்க் சாப்டர் 10 verses 51. What do you want me to do for you? Jesus asked him. The blind man said, Rabbi, I want to see. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இந்த நாள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுகிரகித்து உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நாம் வாசித்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்றிருக்கிறாய் என்றார். பர்த்திமேயு என்ற ஒரு குருடனைப் போல இந்த காலை நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு, குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு அநேக விதமான தேவைகள், அநேக விதமான வாஞ்சைகள், விண்ணப்பங்கள், விருப்பங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார், வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டவுடனே வழியருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்த பர்த்திமேயு, இதுதான் எனக்கு ஒரு நல்ல தருணம், இந்த நேரத்தில் என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த குருடன் காணப்பட்டான். அந்த குருடனுக்கு வேதத்தை படிக்க முடியாவிட்டாலும் கூட அவனுக்கு ஆலயத்துக்கு போவதற்கும், அங்கு ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கும், அங்கு சொல்லப்படுகிற வேத வசனங்களை, செய்திகளை கேட்டு, காதிலே கேட்டு அதை மனதிலே புரிந்து கொள்கிறனாயும் காணப்பட்டான் என்பது நமக்கு புலனாகிறது. இல்லை என்று சொன்னால் அவனுக்கு எப்படி தெரியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று எப்படி கூப்பிட முடியும்? அவனுக்கு வேத அறிவு இருந்தது நிமித்தம் அவன் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பர்த்திமேயுக்கு இருந்த பிரச்சனை, அவன் குருடனாயிருந்தான், அவன் பார்வையடைய வேண்டும் என்று விரும்பினான். அதுபோல நம்முடைய தேவைகளும் என்னவென்று சொன்னால், அநேகருக்கு பல பல தேவைகள் இருக்கும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும், சுகபலன் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் நடக்க வேண்டும், இன்னும் அதில் பல்வேறு விதமான விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் தான் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம். எனவே இந்த நாளிலே நமக்கு உதவி யார் செய்வார்கள்? நமக்கு யார் சந்தோஷத்தை கொடுப்பார்கள்? ஒரே ஒரு தேவன் தான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்களிடத்தில் உதவி பார்க்கக்கூடாது, மனிதர்களை நம்பக்கூடாது. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்த்து நம் விண்ணப்பத்தை அவருக்கு சொல்லுகின்ற போது, எப்படி பர்த்திமேயு என்ற ஒரு சகோதரன் கூப்பிட்ட போது நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுடைய விஷயத்தை அறிந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரோ, அவனுக்கு பார்வை கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய பிரச்சனைகள் எதுவாகி சோத்திரம் இருக்கட்டும், பாவ பாரங்களா, கவலைகளா, கஷ்டங்களா, துன்பங்களா, துயரங்களா, சோத்திரம் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லையா, போராட்டமா, புதிய ஒரு பிஸ்னஸை தொடங்க வேண்டுமா, அல்லது சமாதானம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, யாருக்கும் தெரியாத அந்தரங்க பாவங்கள், மோக இச்சைகளோடு வாழ்கிறீர்களா? எதுவாக இருந்தாலும், அல்லது நம்மை கடைசி வரைக்கும் தாங்குவார்கள், நம்மை தூக்கி பிடிப்பார்கள், நம்மளோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் கூட இருப்பார்கள் என்று நினைத்து சோத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்த காரியங்கள் திடீரென்று தகர்ந்த பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போய் கொண்டிருக்கிறோமா? கடன் பாரங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவோம். நசரனாகி இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிடுவோம். அந்த தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பார், நமக்கு சமாதானம் தருவார், நமக்கு ஆசீர்வாதம் தருவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தேவைகள் என்ன, அவருடைய விண்ணப்பங்கள் என்ன, அவருடைய வாஞ்சைகள் என்ன? என் தேவனே, இதை கேட்கின்ற வேளையிலே
பர்த்திமேயுக்கு இறங்கி அவனுக்கு சுகம் தந்த தேவன், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்துவிடும். இந்த நாள் இனிதான நாளாக அமைய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.